கலாட்டாவில் என்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நடந்துச்சு? ஜூன் 20ன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் கிட்ட, ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் இல்லையா? அந்த நிகழ்ச்சியிலே சொன்னேன் நான், என் காதுக்கு இந்த தகவல் வந்த உடனே இந்த தருணத்தில் தாவேக எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னேன்னா, அன்னைக்கு சேனல் ஆரம்பிக்கல நம்ம இல்லையா? எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஃபோரத்தில் போட்டு விட்டேன், ரைட்டா? ஜூனியர் விடனில் அதற்கு ஒரு நாள் முன்னதாகவோ பின்னதாகவோ ஆப்ரேஷன் எஸ் தாவேக எம்எல்ஏக்களை தூக்கும் முயற்சின்னு கவர் ஸ்டோரி வந்துச்சா? இப்போ நீ ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தம்பி, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிரேக் ஆச்சுன்னா, ஐயோ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பிரேக் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் அவன் பண்ணிட்டான், இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி டெட்டு, நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து வெளியில் விடுவான். இதென்ன பண்ணுவ நீ? 1.5 மாதமாக விஜயன் என்ன செய்து கொண்டிருந்தார்? உன்னை விசாரணைக்கு கூப்பிட்ற வரைக்கும் கம்முக்கமாக தானே இருந்த நீ. திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆகி 5 நாள் ஆகுதாப்பா? 15 நாளாக விஜயன் என்ன செய்து கொண்டிருந்தார்? இன்றைக்கி புதிய தலைமுறையில் ஒரு சீனியர் பொசிஷனுக்கு போயிட்டார், கரெக்டாக? அவர் இந்த ஸ்டோரியெல்லாம் பிரேக் பண்ணலாம் யாரும் சொல்ல போகிறது இல்லை. இன்றைக்கி திமுக ஆட்சி போல் ஊடகங்களுக்கு பெரிய அளவில் நெருக்கடி இல்லை. ஸ்க்ராலில் என்ன ஓடுதுன்றதெல்லாம் பார்த்து பெண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் வர்ற சூழல்லாம் இன்றைக்கி இல்லை. இன்னொன்று எல்லா மீடியாவும் சேர்ந்து அடின்னு தான் அடிக்கிறாங்க கவர்மெண்ட்டை இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த குதிரை பேர விவகாரத்தில் நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல் என்று விஜயன் ஏன் புதிய தலைமுறையில் இந்த ஸ்டோரியை பிரேக் பண்ணல? இப்போ அந்த சதியில் வந்து இவரும் ஒன் ஆஃப் த ஹீ இஸ் பார்ட் ஆஃப் தட் கான்ஸ்பிரசி. இப்போ விஜயன் மட்டும்தான் இருப்பார் நம்மளால் சொல்ல முடியாதுல்ல சார்? இல்லையோ, இந்த வழக்கு ஆரம்பிக்கும் போது திருநாவுக்கரசையும் கூட ஒருத்தனையும் கைது பண்ணாங்க. இது வரைக்கும் 10-12 ஆயிடுச்சு, நீண்டு கொண்டே போகிறது. இப்போ இன்னும் நிறைய பத்திரிகையாளர்களுக்கு சம்மன் கொடுக்கப்படணும். பத்திரிகையாளர்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த கான்ஸ்பிரசி விரிவாகிட்டே போகுதுப்பா. ஒரு 15 பேர் கிட்ட இருக்காங்கப்பா. ஆப்ரேஷன் மேகாலயா. ஏன்னா மேகாலயாவில் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அங்கே ஒரு குடிசை தொழில் போல் அங்கே நடந்து வருகிறது. டெய்லி ரெகுலராக விஜயனுக்கும் அந்த திருநாவுக்கரசுக்கும் உரையாடல் இருக்குது. இன்றைக்கி என்னங்க மேகாலயா ப்ராஜெக்டில் என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 2 பேரும் ஸ்கெட்ச் போட்டிருக்கோம். ஒருத்தன் ஈஸியாக மாட்டிடுவான், இன்னொருத்தன் கொஞ்சம் தூக்குறான். இப்படி தான் உரையாடல். திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் இந்த ஸ்டோரியை பிரேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட இன்டென்ட் அண்ட் மோட்டிவ் சந்தேகத்திற்கு உரியது தான். அதிகபட்சம் திரு விஜயன் ஸ்டிங் ஆப்ரேஷனுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரிக்காக திருநாவுக்கரசோடு உரையாடி கொண்டிருக்கிறார் என்றால், திருநாவுக்கரசு என்றைக்கு கைதானாரோ அன்றைக்கி முடிஞ்சு போச்சு ஒரு கதை, ரைட்டா? ஆக்சுவலாக சில பேர் தப்பிக்கிறதுக்கு வந்து நானே பேசினேன் ஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ், அதுக்குள்ளே மாட்டிக்கிட்ட திருநாவுக்கரசன் தப்பிச்சிருப்பாங்க. தப்பிச்சிருக்கலாம். ஆமாம், ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அவருக்கு.